கைஸ் வெல்கம் டு ரோஹித் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஃபயரில் கிராஃப்ட்லேண்ட் மேட்ச் விளையாட போகிறோம். அதுக்கு இன்னைக்கு என் பாட் அக்கௌண்ட் தான் எடுக்க போகிறேன். இதுதான் என் பாட் அக்கௌண்ட். முதல்ல ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணிப்போம். இல்லை வந்து இன்னும் லிட்டில் மணி இருந்தால் போதும். அடுத்து ஈவெண்ட்ஸில் எனி அதர் வல்லவ ஸ்கூல் கார்டு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம கிராஃப்ட்லேண்டில் ஒரு சூப்பர் மேப் கண்டுபிடிச்சிருக்கோம் ரேசிங்க்கு. அதை நம்ம இன்னைக்கு விளாட்லான்னு வந்திருக்கோம். உங்களுக்கும் இப்படி வரும் கிராஃப்ட்லேண்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே ரேஸ் ஹவுஸ் அப்படின்னு வரும். இது கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாம் உங்கள்கிட்ட கொஞ்சம் ரிவ்யூ கேட்பான். அப்படி கொடுத்தீங்கன்னா முடியுது. இப்போ நம்ம வந்துட்டோம். இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப வேகமாக ஓடுது கார்லாம், தாங்க முடியலை. இல்லை அந்த கார் ஸ்கின்ஸ்லாம் வேணுமான்னு கேட்கும். எது இருக்கிறதுனான்னு தெரில. என்கிட்ட 700 தான் இருக்குது. ஸோ நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டேன். அதனால மிச்சம் இருக்கிறத வச்சு இந்த ஒயிட் கார் ஸ்பீடு எடுத்துக்க முடியும். ஆனால் ஸ்கின் வராது. அந்த ஒயிட் காரோட ஸ்பீட் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இதோ இந்த கார்ஸ் வந்து நம்மளுக்காக வெயிட்டிங். ஏன்னா ஒரு கார் எடுக்க முடியும். ஸ்கின்னும் தராங்களா காய்ஸ்? இது போன மேட்ச்சு நான் விளையாடும் போது எனக்கு செம்மையாக உருட்டாச்சு உங்களுக்கு கிடைக்காதுன்ட்டு. அதை என்னால் தாங்கவே முடியல, கோவப்படுத்திடுச்சு. ஸ்கின்னே வரல. 1800 ரூபா கொடுத்தேன், ஸ்கின்னே வரல. அதுதான் நான் ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. இதை பாருங்கள், கார் நிற்கவே மாட்டேங்குது. எப்படியோ போகுது. ஊஷ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். எதுக்கு வச்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டிரைவிங் வேணுன்னா இங்கே கேமரா ஆப்ஷனை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிரைவிங் ஆப்ஷன் வரும். இல்லைன்னா இதை நீங்கள் மறுபடியும் மாற்றிக்கலாம். இது ரொம்ப கஷ்டம். அடுத்து எங்கேயாவது முட்டிக்கிட்டு திரும்பவே முடியலன்னா, இப்போ இந்த மாதிரி முட்டிக்கிட்டு திரும்பவே முடியலன்னா இந்த ரீசெட் ஆப்ஷனை கொடுத்துருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் இந்த ரீசெட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி வந்துடுங்க. நான் 5th இங்கே மேலே தெரியுதா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 4th பிளேஸில் இருக்கேன். இவங்களை தாண்டி போகவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவங்களை தாண்டி போக டாப் 3ல் போயிட்டு இருக்கேன். வாட் இஸ் திஸ்? மே நோ. வாவ், லான்ச் பேட். என்ன கைஸ், ரீசெண்ட் லான்ச் பேட் கொடுத்துருக்காங்க. என்ன கைஸ் இங்கே நினைச்சு அப்படின்னா நான் எப்படி வெளியே போவேன்? வெளியே போக வழி வச்சேன். ஐயோ, எனக்கு வேறு 4 பேர் போயிட்டாங்க. போடா. ஐயோ ஏதோ வந்து ஏறிக்கிச்சே. அதான் நான் ஒரு பவர் எடுத்தேன் இங்க்குன்னு. அது தொட்டால் அப்படி தான் இங்கு வரும். அடுத்தது நம்ம இந்த பவர் எடுப்போம். இந்த இங்க்கு தான் கைஸ், இந்த இங்க் பவர் தான் யாரும் தூக்கி போட்டுறாங்க. அது தொட்ட உடனே இங்கு வந்துடுது. நான் டாப் 3ல் இருக்கேன். இந்த ரோட் பிளாக் எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த பவர் போட்டேன்னா ரோட்டில் பிளாக் பண்ணுறதுக்கு என்னால் நடுவில் வந்துடும். எனிமிஸ் வரக்கூடாதுன்றதுக்காக. கொஞ்சம் தூரம் போன உடனே அது வரும். டாப் 4ல் இருக்கேன். எனக்கு முன்னாடி 3 பேர் போனாங்க. இவனை தாண்டி போயிட்டா நான் டாப் 3க்கு வந்துடுவேன். ஆனால் இவன் தான் வழி விட மாட்டாங்க. ரீசெட். இப்போ அது ராங் பாத், நம்மளை ராங் பாத்துக்க தள்ளி விட பார்க்குறாங்க இவங்களே. இது நைட்ரோஜன், இது ஸ்பீடு ஏற்றும், டபுள் ஸ்பீடு. ஏதோ உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியும் பவர் ஏறுறது, உங்களுக்கு வேகமாக போகிற பவர். ரோட் பிளாக் போட்டு விட்டாச்சு.
வண்டி ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நல்ல வேலை அதில் முட்டி இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும். இந்த கார் ரொம்ப ஓவராக பண்ணுது. போகிற விட்டு என்னால் தாண்டவே முடியல. எனக்கு முன்னாடி இருக்கவங்களால தான் ஒன்றே தெரில கைஸ். அதில் கொஞ்சம் டாக்டர் பார்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. நைட்ரோஜனை போட்டோன்னா அல்டிமேட் ஸ்பீடு. அதுதான் எப்படி கண்ணு மணி தெரியாமல் ஓடும் நம்மளுக்கே தெரியாது. இல்லை ஒரே கடுப்பு. நம்ம இப்போ இந்த வழியாக பீக்குக்கு போனோம் கைஸ். அதான் இது நடக்கும். ஒருத்தன் இன்னும் 56 செகண்ட்ஸில் ஜெயிக்க போகிறான்னா அதுக்குள்ளே நம்ம ஜெயிக்கணும். நம்ம மேலே வருது பாருங்க. அதுவும் அவன் ஒரு ஹிந்திக்காரன். அதுக்குள்ளே அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும். ராங் பார்த்துலேயே மறுபடியும் போகிறேன். இப்போ நான் கேப் டவுன் வழியாக போயிட்டுருக்கேன். அப்பா ஜெயிச்சிட்டேன். 4th பிளேஸ் வழியா. சார் 4th பிளேஸ்னு வருது பாருங்க இங்கே. ஓகே, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்புறம் எதுக்கு பீக்கை மார்க் பண்ணாங்க? பீக்கில் ஏதோ ப்ளூ கலரில் இருக்குது. இதான் இப்போ டப்புன்னு பீக்குக்கு போகணும். எனக்கு தெரியாது. 3 செகண்ட்ஸில் தான் பீக்குக்கு போகணும். இங்கே பாருங்க, இவன் தான் அவன். நான் இவனை ஜெயிச்சிருப்பேன். இவன் சந்தை கேப்பில் போயிட்டாங்க கைஸ். அதான் தாங்க முடியல. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணும் கூடி சீக்கிரம். எனக்கு இன்னொரு மேப்பு கண்ணு ஓடிக்கினே இருக்குதோ. அது இதுதான் ஓல்டு வேர் ஹவுஸ்னு வருது. கொஞ்சம் பப்ஜி மாதிரி தான் இருக்குது. நம்மளுடைய இது கொடுத்துடலாம். நல்லா இருக்கு அந்த மாதிரி, நல்லா இருக்கு அந்த மாதிரி நம்ம ரிவ்யூ கொடுத்துடலாம். கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியுது. அடுத்தபடியாக நம்ம இப்போ பப்ஜி மாதிரியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பப்ஜி காப்பி வச்சிட்டாங்களா ஃப்ரீ ஃபயர். நம்ம கன் வாங்கிட்டோம். ஏன் எந்த கன்னு இந்த இதை பார்த்து அப்படியே பப்ஜி மாதிரி தான். கேவலமாக இருக்கு. நம்ம நம்பிக்கே கூடாது போல. இது நல்லாவே இல்லை. இந்த ஸ்க்ரீன் கேமரா மாத்திரம் நல்லா இருக்கு. அவ்வளோ மோசமாக தான் இருக்குது. ஓடாம பாருங்க களவாணி இரநூறு பேரை கொண்டு என்னடா அதை நம்ம போட்டு
ரவுண்ட்ஸும் அவங்க 14 ரவுண்ட்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம ஆனால் கில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கொள்கையாக வேறு வச்சுருந்தோம். நம்ம 16 டீப்பில் பண்ணிருக்கோம் மொத்தமாக. காய்ஸ் ரொம்ப சத்தமாக இருக்குது, தாங்க முடியல, என் காது வலிக்குது. நான் இதை சத்தம் குறைச்சிக்கிறேன். இல்லை உங்களுக்காக நான் ஃபுல்லாகவே நான் லைட்டாக குறைச்சிக்கிறேன். இது என்ன மேட்சோ? கேமரா செட்டிங் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ், இதை மாற்ற முடியல எனக்கு. வேறு இது விளாடுறது கஷ்டமாக இருக்குது. எவன்டா என்ன அடிக்கிறான்? எனிமி ஏரியாவுக்கு போயிடுவாங்க. எல்லாரும் வர வர கம்மியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது M10ல் ஜாம்பி ஹண்ட் போடலான்னா கரெக்ட் கைஸ். என் கையில் M10 கிட்டீங்க. நீங்கள் ஜாம்பி ஹண்ட் போய் விளையாடி ஹார்ட் மோட் விளையாடி டோக்கன் சேர்க்கணும். டோக்கன் சேர்த்து 50-50 தருவாங்க. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 50-50 தந்தாங்கன்னா நீங்கள் அதை போய் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் 600 டோக்கன் கொடுத்து M10க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இதே மாதிரி நிறைய கன்று இருக்குது. 2000 டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா எமௌண்ட் எடுக்கலாம். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் வேணா. இந்த மேட்சை முடிச்சுட்டு கொள்கையே இல்லாமல் விளாட்றது தான் எனக்கு ரொம்ப போரிங். எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்னு எதுவுமே இல்லை. கைஸ் ஆனால் இது ரொம்ப ஓவர் கைஸ். பப்ஜி மாதிரியே இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மேட்சஸ் டூ லாங்னு நான் சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் செம்மையாக போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போர் அடிச்சதுன்னா கமெண்ட்டில் ஒரு எமோஜி போட்டு விடுங்க கைஸ். இப்போ நான் ஜாம்பி ஹண்ட்டில் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அது இதுதான். இதோ இங்கே டியூன் அந்த பேர்ல்னு இருக்குது. ஆனால் இதை நீங்கள் ஃப்ராஸ்ட் பேஸ்னு மாற்றிடுங்க. அப்புறம் நீங்கள் ஈஸி முடிச்சுட்டு நார்மல் முடிச்சுட்டு இங்கே ஹார்ட் மோடை முடிச்சிடலாம். முடிச்சிங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி டோக்கன் தருவாங்க. ஹார்ட் மோடில் மட்டும்தான் 50-50 தருவாங்க. இதோ இங்கே மேலே எக்ஸ்சேஞ்ச் காட்டுங்க. இதை கொடுத்துக்கலாம் நம்ம. வந்த உடனே இதை பாருங்கள், நான் இதை தான் சோல்ட் அவுட்னு வாங்கிட்டேன். இதை நான் வாங்கிட்டேன். ஸோ இதோ இதெல்லாம் நம்மளுக்கு 600 கொடுத்தா இந்த ஸ்கின்னு, 800 கொடுத்தா இந்த ஸ்கின்னு, 1000 கொடுத்தா இந்த ஸ்கின்னு, அப்புறம் 2000 கொடுத்தா ஜாம்பி அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை ஜாம்பி ஹண்ட்டில் போட்டால் ஜாம்பிக்கே நம்ம ஜாம்பின்னு நினச்சிக்குது. அந்தளவுக்கு இதாக இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு ஹார்ட் மோட் வேணால் ப்ளே பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி எனக்கு எது விளாட்றதுன்னு தெரில, அதுதான் நான் வித்தியாசமாக விளாடிக்கினே இருக்கேன். நான் இந்த அக்கௌண்ட்டை நியர்லி ரொம்ப வருஷமாக வச்சுன்னு இருக்கேன் காய்ஸ். நான் இது ரெண்டுத்தையும் எக்யூப் பண்ணிக்கிட்டு 1000 ரூபாய் இருந்ததுன்னா XMB வாங்கிடுங்க காய்ஸ். அதுதான் பெட்டர், பெஸ்ட்டு. சாரி, இப்போ நம்ம வெண்டிங் மிஷினுக்கு வந்துட்டு ரிப்பேர் கிட் ஃப்ரீயாக இருக்காது. ஒரு 10 எடுத்துக்கிட்டு மெடிக்கெட் மட்டும் ஒரு 30 எடுத்துப்போம். கரெக்டாக 30 மெடிக்கெட் எடுப்பேன், சொன்ன மாதிரி தான் சொன்னேன். அப்புறம் புல்லட்டை ஃபுல்லாக ஏற்றிக்கணும். 10 புல்லட் வேஸ்ட் பண்ணேன். அப்புறம் இங்கே எப்போதுமே கேட்லிங் கன் விட்டு வச்சுருப்பாங்க. எல்லா ஜாம்பியும் அங்கேருந்து இங்கே தான் வருது. வேணால் பாருங்கள், அப்படியே நீங்கள் பார்க்கலாம். இப்போ லைஃப்பாக இங்கே தான் வருது பாருங்கள். வாட்ஸ்அப்லேயும் பாருங்கள். இல்லை இந்த தக்காளி மண்டை என்கிட்ட மாற்றிட்டு அவ்வளோதான், நம்ம அவுட் ஆகிடும். எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டு நம்ம ஒரு மெடிக்கெட் அடிச்சுப்போம். யாரும் பக்கத்தில் இல்லைன்ற காரணத்தினால அவனை தான் அடிக்க போகிறேன்.
ஐயோ ஓடி ரோஹித் ஹெச்பி இல்லடா. ரோஹித் டாட்ஸ் ஹெச்பி இல்லை ஓடு. எவன் கிரானைட் போட்டாலும் சொல்கிற பிச்சு கேட்காது. இந்த கேட்லிங் கண்ணை தூக்குனா உங்களுக்கு வெயிட் அதிகமாகி சூழனால தப்பிக்கவே முடியாது. இதோ இந்த 2 டோக்கன் மேலே 2ன்னு காட்டுது பாருங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போவே ரிவைவ் ஆகிடலாம். இல்லைனா நீங்கள் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணி ரிவைவ் ஆகிடலாம். இல்லை ரூல்ஸ் என்னென்னா நீங்கள் மொத்த டீமேட்ஸும் ஒரே அடி அவுட் ஆகிட்டீங்கன்னா மேட்ச் நீங்கள் எனிமிஸ் அவுட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிங்க. நான் இப்போ மறுபடியும் ரீலோட் ஆகிருக்கேன். நான் கரெக்டாக ஜாம்பி இருக்க இடம் பார்த்துட்டு அனுப்புகிறாங்க. என்ன காய்ச்சி நான் இவனை தான் போடணும். இவன் கீழே உடச்சி இவன் மண்டையிலே சுட்டேன் பாரு. இந்த சின்ன பசங்களை கொண்டுருவோம். அதுதான் நம்மளுக்கு எப்போயுமே யூஸ் பாரு. மொத்தமாக நான் 22 கில்லு, ஒருத்தன் 55 கில்லு. எனக்கு கில்லே அடிக்க உள்ள சொல்ல போனேன். அதுக்கு எனக்கு டைமும் இல்லை. இல்லை நீங்கள் டேமேஜ் குரூப் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனிமிஸ் அடித்தா டேமேஜ் ஏறும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி பலன் கிடைக்கும். இந்த கேட்லிங் அந்த டீமேட்டுக்கு யூஸ் பண்ணலான் இருக்கேன். எடுத்துக்கோ எடுக்க மாட்டேன்ட்டான் பையன். நம்மளே அவனுக்கு எல்லாரையும் முடிக்கணும். நம்ம எல்லாரையும் முடிச்சிடணும். எனிமிஸ் ஒரு கில் கூட கொடுக்கூடாது. சார் நான் மொத்தமாக 1 கில் தான் அடித்தேன். இல்லை 5 கில் தான் அடித்தேன். எல்லாரையும் யார் அடிக்கிறாங்கன்னா இவனை தான். செத்துனாலும் திரும்ப வச்சுக்கான். நாளைக்கு நம்ம மட்டும் ஃபீமஸ் தெரியாமல் இந்த ஜாம்பிஸை முடிச்சிருவோம். நம்மளுக்கு கில் ஏறும். அடிக்க வராதரா ஹெச்பி இல்லைடா. நான் மெடிக்கேட் அடிக்கிறேன். இந்த கேப்பில் அலாக்கோட பவர் 50 ஹெச்பி ஏற்றும் கைஸ். இவனுங்க தான் இருக்கிறதுலே வேஸ்டானவங்க. இவனுங்களை தான் முடிக்கணும். சார் கிரனைட்டு போட்டு போடுறாங்க. ஏன்னா வேஸ்ட் பண்ணுறது. நம்ம அந்த ரிவைவ் டோக்கனை இப்போதைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் ரவுண்டு தான் தாங்கவே முடியாது. அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம அவுட் ஆகிடுவோம். நம்ம வந்த உடனே இங்கே ஏறிக்கணும். இவனுங்க வந்தானுங்கன்னா மட்டும் இங்கே ஏறிக்கோங்க கைஸ். ஏறிக்கின உடனே அவனுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி தான் ஓடிடுங்க. அப்படியே வெடிக்க வச்சுட்டு நீங்கள் ஓடிடுங்க. அப்படியே இங்கே ஓடி வந்துடுங்க. வெடிங்களா வெடிங்க வெடிங்க வச்சிட்டிங்கல்ல. இங்கே வந்துடணும் கைஸ். இல்லைனா நீங்கள் அந்த பாய்சனில் மாட்டியே செத்து போடுவீங்க. அதான் நான் எப்போதுமே பண்ணுற ட்ரிக் இது. அங்கே டீமேட்ஸ் யாரை சொல்கிறாங்க இங்கே என்னென்ன யோசிக்கிறீங்க? ஒருத்தனுக்கு மட்டும் அன்லிமிட்டெட் ஹெச்பி கொடுத்து வர வைப்பாங்க. அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஹெட்ஷாட்லாம் வச்சு அமுச்சு விடுறாங்க. அவங்க என்ன டிஸ்கார்ட் பண்ணிட்டு ஓடு. யாரும் பேச நம்ம நல்ல இவன் மட்டும் 10,000 எடுத்துட்டான். அடுத்த ரவுண்டே வந்து நம்ம தான் தாங்க முடியல. ஆமோ ரீசைக்கிள் எடுத்துக்கோங்க கைஸ். அது ரொம்ப பெட்டரான விஷயம். எல்லாத்துக்கும் புல்லட் மேக்ஸாக எடுத்துக்கோங்க. தேவையான பொருள் தான் எடுத்துக்கலாம். அப்கிரேட் சிப் வாங்கிடுங்க. அதுதான் எப்போதுமே பெட்டர். இந்த மேக்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஓடிடுறது தான் எப்பொழுதுமே பெட்டர், பெஸ்ட் எவர். இதோ இந்த மிஷின் தான் எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்து வெடிக்க வச்சு. எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டு ஓடுறாங்க. எஸ்பியில் நம்ம ஓடிடலாம். எப்போதுமே ஓடுறது
இவனுங்களை கொல்ற பெஸ்ட் எவர் ஆயுதம் இது மட்டும்தான். அதனால் இந்த பெருசாக இருக்கவங்களை கொல்றதுக்கு மட்டும் இந்த கன் இவனுக்கு கொல்ல முடியாது. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓடிடுங்க. பாபா போய் இந்த மிஷின் ஹெச்பி வேணும்னே பார்க்கணும். ஐயோ ஓடு. நம்ம மேலே போய் நின்றோம். நான் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸே யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மேட்செல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் பார்த்து ப்ளே பண்ணுறேன். சைடில் இவனுக்கு வந்துட்டான். படுத்துரு, கம்முனு தூங்குறாச்சா. புல்லட் இல்லை, அவ்வளோ தூரத்தில் வராங்க. தேவையான புல்லட்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு புல்லட் எக்காரணத்துக்கு ஒன்றும் பத்தாது. அவன் படுத்துட்டாங்க. என்ன கைஸ், அவன் என்ன அடி கூட இல்லை, அதுக்கு ஹெச்பி குறைச்சி ஓவர். ஒரே ஒரு எனிமி மட்டும் எங்கேயோ அலைவாக இருக்கான். அவனை முடிச்சுட்டா முடிஞ்சிடும் போல. ஆமாம், அதான் எனிமி கண்டிப்பாக இருக்காங்க. என்னாச்சு? புல்லட் எடுத்து அடுத்த ரவுண்டுக்கு. இதான் லாஸ்ட் ரவுண்ட் கைஸ். மொத்தமாக 4 ரவுண்டு ஃபாஸ்ட் எஸ்எம்ஜி ரீலோட் தானே. நம்ம ஃபாஸ்ட் எஸ்எம்ஜி ரீலோடே எடுத்துட்டோம். வேறு வழியும் இல்லை. கன்று மாற்றுறது கூட எனக்கு வழி இல்லை. எல்லா காசுக்காக கொஞ்சம் வயசு என்ன லாஸ்ட் ரவுண்டு தேவையில்லை. நம்ம இங்கே நம்மளுடைய டர்னட்டை போட்டு விட்டுருணும். இதோ இங்கே தான் கொடூரமாக இருக்கும். இவ்வளோ கொடூரமாக இங்கே வைக்கிறான் பாருங்க. ஆனால் எடுத்த உடனே நீங்கள் இவனை கொல்லவே கூடாது. இவனை கொல்றதுல நீங்கள் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்காதீங்க. எவன் அவனை சுட்டு வெளியே எடுத்தானோ அவனை கொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன். வீடியோ போடுறது ரைஸ் எட்டி வச்சானோ ஒரே இடத்துல செத்துருங்க. ஆனால் நம்ம கூட வச்சுக்குவாங்க. நம்ம போய் நல்ல புல்லட் எடுத்து நல்லா எட்டி எடுத்து சுற்றுவோம். கிடா ஓ ஐயோ ஓடுவான் காண்டாம. பக்கமான ஒரு மூலையில் பாருங்க. எட்டி அடிக்கிற வரைக்கு வச்சு செம்மையாக மூளை வச்சு ஊருக்கு போயின்னு எங்கே வராங்க காய்ஸ். உங்கள் டைமை பொறுத்து தான் நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்றது இருக்குது.
டீமேட்ஸ் உயிரோட இருந்தாங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. டீமேட்ஸ் அவுட் ஆக போகிறாங்கன்னா மட்டும் அந்த ரிவைவ் டோக்கனை யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த ரிவைவ் டோக்கன் கிடைக்காது. அதுதான் சொல்கிறேன். பாருங்கள். ஐயோ நான் நல்ல வேலை இப்போ தான் ரீலோட் ஆனதுனால எனக்கு ஒரு எஃபெக்டும் இல்லை. ஓரமாக போய் முதல்ல அந்த டியை தேடணும். இங்கே இருக்கான் பாருங்க. எப்போதுமே ஹெச்பி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டில் எக்காரணத்துக்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது உங்களுக்கு. அதுக்காக ஹெச்பி ஃபுல்லாகவே வச்சுக்கணும். நல்லா போயிட்டு யாரும் அட்ஜஸ்ட் போய் கொடுக்க மாட்டாங்க. ஹெச்பி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா பிளேடு விட்டாங்கன்னா அது தருதான். ஐயோ தப்பிச்சவங்க நான் விட்டே இப்போ அந்த ரெட் லைனில் மட்டும் பற்றாதீங்க. அது இந்த பச்சர் போடுறது கண்டெய்னர் விட்டு வெளியே வந்தாங்க. அவங்க போடுறது அதில் ஒரு அடி தப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவள் தான் வரலாம். ஆனால் அந்த லைனை போட்டாங்கன்னா கதை அங்கே சூரியனே போகணும். எப்படி ஃபுல்லாக வச்சுக்கிறது பெட்டர். எப்பொழுதும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நடுவில் சைடில் கில் எடுக்க ட்ரை பண்ண வேறு யாராவது கில் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா கூட அந்த குட்டி சாமிக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் அவுட் ஆகிட்டான். பார்த்தீங்களா கை இதான் இல்லை இனிமேல் மாறிட்டான். அவ்வளோதான். அவனுக்கு ஹெச்பி மேலே 9 எக்ஸல் வந்துருச்சுன்னா அவன் வேறு மாதிரி மாறிடுவான். ரொம்ப ஈவல் ஸ்டேஜுக்கு போயிடுவான். தாங்க முடியாது கைஸ். இவன் அவுட் ஆகிட்டான். இல்லை நான் ரீலோட் ஆகிட்டேன். அந்த ஜியை தேட போனேன். எங்கே இருக்கான்? எங்கே இருக்கான்? இருக்கிறதுலே இந்த வீடாக எல்லா ஈவில் கன்சியூம் பண்ணிட்டு நம்ம காப்பாற்றுறதுக்கும் வந்து பட்ஸரை ஓரடி கூட அடிக்கக்கூடாது காய். விஏ முடிச்சுட்டு பட்ஸர் அடிங்க காய். இதுதான் சேஃப்டி. ஏன்னா பட்ஸர் ரொம்ப கொடூரமான. நீங்கள் இப்போ பட்ஸரை கொண்டுட்டிங்கன்னா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் உயிரோட வந்துடுவான். அதனால நீங்கள் விஏ கொண்டுட்டு பட்ஸரை கொண்டுங்க காய். அப்போ தான் ஒரே இதாக முடியும். இப்போ பாருங்கள் 1 எக்ஸலே வந்துருச்சு. முடிஞ்சிச்சாங்க அது எப்படி பத்து முடிச்சாச்சு. இப்போ அந்த பட்சரை கொள்ளலாம் கைஸ். ஏன்னா அதான் சேஃப்டி. இப்படி தான் நடக்கும். நம்ம இதை எடுத்துப்போம் பெட்டர். இந்த அட்வான்ஸ்ன்றதை வாங்கிட்டீங்கன்னா உங்கள் கன்னு டபுளாக மாறிடும். டபுள் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா 2 கன்னு கையில் வந்துடும். தப்பிச்சிட்டேன். ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரவுண்டு வரும்போது நீங்கள் தப்பிச்சிடலாம். நான் எவ்வளோ போராடி கொல்ல போகிறேன் பாருங்க. அவ்வளோதான். அவுட்டுன்னு நினச்சேன். அவுட் இல்லை. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி பண்ணுற? ஜம்ப் பண்ணியும் அவுட் ஆகிட்டேன்.
மேட்ச் போயா. இதோ பாருங்க போயா. நான் தான் 3rd பிளேஸ் கில்லில். இதோ பாருங்க 50 டோக்கன் நீங்கள் காசு கொஞ்சம் அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கே டேலண்ட் வந்தால் நம்மளுக்கு இங்கே ஸ்கில் வரும். தொட்டு நீங்கள் எல்லாத்தையும் எக்யூப் பண்ணணும். இருக்கிறதுலையே கஷ்டமான வேலை. இப்போ நம்ம லக்கி ராயல் போய் 1000 ரூபாய் எடுத்து வெப்பன் ராயலில் ஸ்பின் பண்ணால் கன் ஸ்கின் கிடைக்கும். நான் அப்படி தான் இந்த கன் ஸ்கின் நான் பர்மனெண்ட்டாகவே எடுத்துட்டேன். வேணா இங்கே பாருங்கள் ஓண்டுன்னு வரும். ஓ சாரி நான் அதை இன்னொரு அக்கௌண்ட்டில் எடுத்தேன், இதில் இல்லை. இப்போ இதை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுன்னா நீங்கள் மேலே இருக்கிறத வச்சு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வந்துட்டிங்கன்னா நீங்கள் எது வேணுமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போதைக்கு லெவல் 3 பேக் வேணும். நான் மொத்த டோக்கனை வச்சு லெவல் 3 பேக் வாங்கிக்கிறேன். மிச்சம் 7 டோக்கனில் 5 டோக்கன் எடுத்து இந்த ரிவைவ் டோக்கனுக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் காய்ஸ் இன்னையோட வீடியோ. டாட்டா பாய் பாய், டேக் கேர். இந்த வீடியோ பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ, பை பாய், see you later.